கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தரை பலப்படுத்துவாராக, கிருபையினால் நிரப்புவாராக. ஆமென். நம்மை குறித்த தேவ திட்டம். இன்னைக்கு இந்த தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். என்னுடைய தொடர்ச்சி அடுத்த வாரத்திலும் கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அது தொடரும் பிரியமானவர்களே. ஆகவே முதல் பகுதியை இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். நம்மை குறித்த தேவ திட்டம். நம்ம எல்லாரை குறித்தும் ஒரு திட்டத்தை கர்த்தர் அவர் வைத்திருக்கிறார். திட்டம் இல்லாமல், தேவ திட்டம் இல்லாமல் ஒருவரும் இருக்கவே முடியாது. நம்ம என்னை குறித்து அவருக்கு என்ன பிளான் இருக்க போகுது, என்னை குறித்து கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்குமா, இந்த கேள்வியெல்லாம் வரவே வேண்டாம். நிச்சயமாகவே தேவனுடைய திட்டமானது ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருக்கிறது, திருச்சபை மேல் இருக்கிறது, தேசத்தின் மேல் இருக்கிறது, தனிப்பட்ட நபரின் மேல் இருக்கிறது, நம்ம பிள்ளைகள் மேலே தேவ திட்டம் இருக்கிறது. எப்பொழுதுமே நம்ம தேவ திட்டத்தை சுமந்து கொண்டே தானே இருக்கிறோம். ஒருவேளை நமக்கு மேலே இருக்கிறது அந்த தேவ திட்டம் நம்ம கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம அந்த திட்டத்தோடு கூடவே ஒவ்வொரு நாளும் பயணித்து கொண்டிருக்கிறோம். ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் தேவ திட்டத்துக்கு உட்பட்டவன். அல்லேலூயா. தேவ திட்டம் என் மேல் இருக்கிறது. எப்போதும் அந்த சிந்தை நமக்கு வேண்டும். நீங்கள் பாருங்கள், யோபு தீர்க்கதரிசன புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளணும். யோபுவின் தீர்க்கதரிசன சரித்திர புத்தகம் 23 வசனம் 14. எனக்கு குறித்திருக்கிறது, இதுதான் காட்ஸ் பிளான். எனக்கு என்று ஒரு சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார். எனக்கு என்று ஒரு சில காரியங்களை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். காட்ஸ் பிளான், அதுதான் தேவ திட்டம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் அப்படின்னா என்ன? இப்படிப்பட்டவைகள் அப்படின்னா என்ன? அநேக திட்டங்கள். ஏதோ ஒரு திட்டம் இல்லை, நம்மை குறித்து நிறைய திட்டங்களை கர்த்தர் ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கென்று கர்த்தர் எதை குறித்து வைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். என்னை குறித்த பெரிய திட்டம் கர்த்தருக்கு இருக்கிறது. ஒருவேளை என்னை குறித்ததான திட்டம் எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னை குறித்ததான திட்டம் என்னை உருவாக்கினவர் வைத்திருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை. ஹல்லேலூயா. என்னை குறித்து எனக்கு யோசனை இல்லாமல் இருக்கலாம், என்னை குறித்து எனக்கு ஒரு தீர்மானம் இல்லாமல் இருக்கலாம், என்னை குறித்ததான ஒரு தரிசனமே எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னை படைத்தவர் அப்படி அல்ல. என்னை உருவாக்கினவர் திட்டத்தோடவே தான் என்னை உருவாக்கி இருக்கிறார். என் ஹைட்டு, என் வெயிட்டு, என் பார்வை, என் ஆயுசின் காலம் எல்லாமே அந்த திட்டத்திற்கு உட்பட்டதாகவே இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? சும்மா ஏதோ ஒன்று கண்டமேனிக்கு அப்படியே உருவாக்கிலாம் போட்டுடல. நம்ம எல்லா காரியம் இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியில் நம்ம கர்த்தர் வைத்ததுக்கு ஒரு திட்டம் உண்டு. இந்த குறிப்பிட்ட வாழ்க்கையில் கர்த்தர் வைத்ததுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த குறிப்பிட்ட பெற்றோருக்கு நான் பிறந்ததுக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஊழியத்தை செய்வதற்கென்ற ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். திட்டம் எல்லாமே திட்டத்துக்கு உட்பட்டு தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும், அதை நம்ம நல்லா சரியாக விளங்கி கொள்ளணும். 2 விஷயம் எழுதி கொள்றவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கென்று தேவன் செய்ய திட்டமிட்ட விஷயங்கள். ஒன்று, தேவ திட்டம் எப்படின்னா, அவர் என் வாழ்க்கையில் செய்ய ஒரு சில திட்டத்தை வச்சிருக்கிறார். ஒன்று. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஏதோ அவருடைய மனதில் தான் இருக்கும். அது யாருமே விளங்கி கொள்ளவே முடியாது, யாருமே புரிந்து கொள்ளவே முடியாது. என் வாழ்க்கையில் அவர் செயல்படுவதற்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். எனக்காகவே, பிரத்யேகமா எனக்காக. அதான் தாவீது சொல்லுவார், கர்த்தர் எனக்காகவே ஒரு சில திட்டம் அவருக்கு வைத்திருக்கிறார். ஏன்? எனக்கென்று செய்யக்கூடிய காரியத்தை வேற ஒருத்தருக்கு போய் என்ன பண்ண மாட்டார், அப்பா செய்யவே மாட்டார். எனக்காக தான் அது, ஸ்பெஷலி ஃபார் மீ. எனக்காகவே கர்த்தர் ஒரு சில காரியத்தை அவர் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்.
தீர்மானித்திருக்கிறார். அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒருத்தருக்கு செஞ்சிட மாட்டார். ஒரு சிலர் நினைப்பாங்க, ஐயோ இது கை மாறி போயிடுமோ, இது தள்ளி போயிடுமோ, இது அழிஞ்சு போயிடுமோ, இது கிடைக்காம. இல்லைம்மா, இல்லை பிரதர், உங்களுக்கென்று கர்த்தர் என்ன காரியத்தை யோசித்து இதை செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறாரோ அதை உங்களுக்காகவே செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவதா தேவனுக்கென்று நான் என்ன செய்யணும் அதையும் கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். நான் சுயமா எதுவும் செஞ்சிட முடியாது, அதை அவர் அங்கீகரிக்கவும் மாட்டார். நான் என்ன செய்யணும், அவருக்காக நான் என்ன பண்ணணும், இந்த பூமியில அவருடைய திட்டத்தை அவருடைய நோக்கத்தை நான் எப்படி செயல்படுத்தணும். 2 காரியங்கள் நீங்க விளங்கிக் கொள்ளணும். சற்று சத்தியம் விளங்கிக் கொள்வதற்கு கடினமா தான் இருக்கும். நீங்க சரியான விதத்துல இதையோடு கூட ஒன்றித்து வந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஏதோ வந்துட்டு போனோம்னு சொன்னா எந்த பிளெஸிங்ஸோ எந்த ஆசீர்வாதத்தையும் அதெல்லாம் பார்க்க முடியாது. திரும்பமா நான் சொல்ல விரும்புகிறேன், தேவ திட்டம் 2 காரியங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஒன்று, எனக்காக அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள். ஒன்று, எனக்காக அவர் என்ன காரியங்களை செய்யணும் சொல்லி திட்டமிடுகிறார். இரண்டாவதா, அவருக்காக நான் என்ன செய்யணும் சொல்லியும் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். சரிங்களா? இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு முதல் விஷயத்தை மாத்திரம் தான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன், கற்றுக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், முதலாவது, அவர் எனக்கென்று என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அப்ப என் வாழ்க்கையில் ஏதோ செய்ய விரும்புகிறாரு, அவர் எனக்காக ஏதோ செய்ய அவர் திட்டமிட்டிருக்கிறாரே. அந்த திட்டம் என்ன நம்ம புரிந்து கொண்டோம் சொன்ன அநேக காரியங்களில் நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம், நம்ம அநேக காரியங்களில் துவண்டு போக மாட்டோம். ஏன்னா நான் எனக்காக செயல்படுகிற ஒரு தேவனை கொண்டிருக்கிறேன். நான் தனிமையானவன் அல்ல. எந்த ஒரு காரியமும் என்னை அசைத்து விட முடியாது. ஏனென்றால் என் அருகில் மிகப்பெரிய கண்மலையாகிய தேவன் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய முடிவு வரைக்கும் மரண பரியந்தம் அவர் நடத்த வல்லவா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ செய்ய விரும்புகிறாருப்பா. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒரு நாள் பிறகுதான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் செயல்படுவதற்கென்று ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும். எனக்கு ஏதோ ஆண்டவர் செய்ய போகிறார், என்னை கொண்டு செய்ய போகிறார், என் மூலமா செய்ய போகிறார், என் குடும்பத்துக்காக செய்ய போகிறார், என் பிள்ளைகளுக்காக செய்ய போகிறார். எனக்காக செயல்படுகிற தேவன் செயலற்றவராக ஒருபோதும் இருக்கவே மாட்டார். இன்னைக்கு ஏதோ சம்திங் ஏதோ அவர் செய்வதை என் கண்ணு காணும், என் காது கேட்கும், என்னுடைய சிந்தனை உணர போகிறேன். எனக்காக ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். கிரகிக்க முடியாத காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை ஏதோ கர்த்தர் செய்ய போகிறார். ஒருவேளை என் சிந்தைக்கு அது எட்டாம இருக்கலாம், எனக்கு அது புரியாம இருக்கலாம், ஆனா என் அப்பா எனக்காக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம வேதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக செய்வதற்கென்று திட்டமிட்ட காரியங்கள் நம்ம ஆராய்வோமானா அது சமுத்திரத்தை போல மிக ஆழமான காரியங்கள். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கவனித்து விட முடியாது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருப்பதற்கான ஒரு பாடங்கள். அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். இது முடிவான ஒரு பாடமே கிடையாது. இது முடிஞ்சணும், இந்த கோர்ஸ் முடிஞ்சணும், ஆண்டவர் நமக்காக செய்கிற காரியம் என்ன இப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்டர்னல், அது நித்தியத்துக்குரியது. நிறைய காரியங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும், நமக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிற. அதனால தான் வேதம் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லும், அவர் செயல்களிலே அவ்வளோதான் வல்லவர்னு சொன்னால் அதுக்கு மேலே நம்ம விவரிக்கவே முடியாது. நிறைய லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய காரியங்கள். எனக்காக இந்த பள்ளிக்கூடம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னாக்க நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம கொடுத்துடலாம். எனக்காக இந்த மேனேஜர், இந்த ஓனர் என்ன பண்ணாருன்னா அதுக்கு ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துடலாம். என் கணவன் எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் சகோதரிமார்கள் ரொம்ப ஒரு லிஸ்ட்டை நீங்கள் போட்டு கொடுத்துடலாம். எங்கள் அப்பா அம்மா எனக்கு என்ன பண்ணாங்க, பிள்ளைங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துடலாம். ஆனால் கர்த்தர் எனக்காக என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார் சொன்னால் லிஸ்ட்டு முடியாதுமா. எழுதப்படும் புத்தகங்களுக்கு முடிவே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் எப்படி ஆகிலும் நம்ம கற்றுக்கொள்ளும் விதத்தில் ஆவியானவர் துணை நாடுகிறேன். ஆகவே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், தேவ திட்டத்தில் நமக்காக அவர் செய்கிறதான அவருடைய திட்டம் என்னன்னு சொன்னால், முதலாவதாக நம்மை
உருவாக்குவதில் கர்த்தர் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய திட்டமே அதுதான். எப்படி ஆச்சும் நம்மை உருவாக்கி விட வேண்டும், நம்ம குடும்பத்தை உருவாக்கிடணும். பிசாசு ஒரு பக்கம் நம்மை உடைத்து போடலாமா, உருகுலைத்து விடலாமா, அவர்களை அழித்து விடலாமா என்று சொல்லி நிறைய தந்திரமாக யோசித்து கொண்டிருக்கிறான். பிசாசு தந்திரமா யோசித்து கொண்டிருக்கிறான். என்ன யோசிக்கிறான்? வேதம் சொல்லுகிறது யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் அழித்து போடணும், உருகுலைத்து போட்டுறணும், ஒன்னும் இல்லாம ஆக்கிடணும் சொல்வது அவனுடைய பெரிய திட்டம், அவனுடைய மிகப்பெரிய தீர்மானம். எப்படி இந்த குடும்பத்தை அழிக்கலாம், எப்படி இந்த சகோதரனை கெடுத்து போடலாம், எப்படி இந்த சகோதரியை கெடுத்து போட்டுடலாம், இந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி அவன் ரொம்ப திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ சிறந்த குயவனாக இருந்து இந்த மண்பாண்டத்தை, இந்த சாதாரண களிமண்ணை எப்படி கனமுள்ள ஒரு பாத்திரமா, விசேஷித்த பாத்திரமா, உயர்வான பாத்திரமா, உபயோகமான பாத்திரமா எப்படி உருவாக்கலாம், எப்படி உருவாக்கலாம். இதேதான் அவருடைய யோசனை முழுவதும். அதுதான், எப்படி இந்த குடும்பத்தை உருவாக்குவது, எப்படி இந்த சகோதரனை உருவாக்குவது, இந்த சகோதரி எப்படி உருவாக்குவது, இந்த பிள்ளை எப்படி உருவாக்குவது, இந்த திருச்சபை எப்படி உருவாக்குவது. நம்மை உருவாக்குவதில் மிக கரிசனை உள்ள ஒரு தேவனாக கர்த்தர் இருக்கிறார். ஆகவேதான் வேத புத்தகமான ஸ்டார்டிங்கே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய உருவாக்குவதில் தான் வேதமானதை ஆரம்பிக்கிறது. கர்த்தர் ரொம்ப அழகா பாருங்க, பைபிளில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே கர்த்தர் எப்படி உருவாக்கினார் என்று இருக்கும். முதல் அவருடைய கிரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, அவருடைய உருவாக்குவதில் தான் வேதமே ஆரம்பமாகிறது. நம்முடைய வேதமே அப்படிதான் ஆரம்பமாகிறது. இந்த பூமியில் கர்த்தர் எப்படியாக அறியப்படுகிறார்? அவர் சிருஷ்டி கர்த்தாவாக அறியப்படுகிறார். சகல சிருஷ்டிக்கும் சகல சிருஷ்டிப்புக்கும் அவர் எஜமானராக இருக்கிறார். என்னையும் அவர் சிருஷ்டிக்க, என்னையும் அவர் உருவாக்க, என்னையும் அவர் வணைய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான என் அன்புக்குரிய தேவ பிள்ளை, நீ எந்த அளவில் எப்பேற்பட்ட நிலைமையில் உன் குடும்பம், உன் பிள்ளை, உன் பொருளாதாரம் சீரழிந்து போயிருந்தாலும், உருகுலைந்து போயிருந்தாலும், இன்னைக்கு நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வார்த்தை பலிபடுத்தது வருகிறது. நான் மீண்டும் உன்னை உருவாக்கி, உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹalleluya ஷகபா ரகா தரபா லிகரோதி அந்த ரகபா தனமா ஹalleluya ஆமென். அவர் மீண்டும் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்பாவுடைய மிகப்பெரிய திட்டம் அது. எப்படி ஆச்சும் என் பிள்ளையை நான் உருவாக்குவேன். மற்றவர்கள் எல்லாரும் அழிக்க காத்திருக்கும் பொழுது, மற்றவர்கள் எல்லாரும் நம்முடைய ஆசீர்வாதத்தில் எண்ணமே இல்லாமல் இருக்கும் பொழுது, என் பிள்ளையை நான் எப்படி உருவாக்குவது? எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் உருகுலைந்து போயிருக்கிறார்கள். தங்கள் ஜீவனையும் அவள் கசப்பாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் எல்லாமே போயிருச்சு, ஒன்றுமே கிடையாது அவங்க கையில், எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், இந்த கூட்டத்தை நான் மீண்டுமாய் உருவாக்க வேண்டும், ஒரு தேசமாக உருவாக்க வேண்டும், இவளுக்கு ஒரு தலைவரை உருவாக்கி கொடுக்க வேண்டும். எஸ், ரொம்ப அழகா இன்னைக்கெல்லாம் இஸ்ரவேல் தேசம் இருக்கு. அழகா எத்தனையோ முறை அந்த தேசத்தை அழிப்பதற்காக அநேக நாடுகள் எழும்புகிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த தேசத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை கூட்டங்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும், வேதம் சொல்றது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள். கையை தட்ட மாட்டேங்கிறீங்களா? தோத்துறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் உருவாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறார், உருவாக்கும் தெய்வம் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மிக நேர்த்தியாக உருவாக்குகிறவர். ஆகவே இந்த கால நேரத்தில் தொடர்ந்து நம்ம சத்தியத்துக்குள்ளே போகலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் முதல் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம கவனிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக
மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ ஒரு மனிதனை குறித்த ஒரு தேவ திட்டம் என்ன? ஒரு மனிதனை குறித்த ஒரு தேவ திட்டம் என்னன்னா, அவனை சிருஷ்டிக்க, அவனை உருவாக்குவதில் அவர் மிகவும் கரிசனை உள்ளவராக, ஒரு திட்டம் உள்ளவராக இருக்கிறார். எப்படியாச்சும் நம்ம உருவாக்குவதில் அவர் மிகவும் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சி நம்ம பார்ப்போம். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய மிகப்பெரிய திட்டம் என்ன, தீர்மானம் என்னன்னா, இந்த மனிதனை நான் உருவாக்கி அவனை சீர்படுத்தி அவனை ஸ்திரப்படுத்தி அவனை செதுக்கி எல்லாம் செய்து எப்படியாகிலும் அந்த ஃபைனலிஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் அவனை தன்னை போலவே கொண்டு வருவதற்கு, தன்னை பிரதிபலிக்கிற அளவுக்கு கொண்டு வருவதற்காக கர்த்தர் ஒரு மனிதனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவனை உருவாக்குவது எதற்காக? ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய மேனேஜராக இருப்பதற்காகவா? அல்லது என்னை உருவாக்குவது எதற்காக? என்னுடைய பேர் புகழெல்லாம் பரவுவதற்காகவா? என்னை உருவாக்குவது எதற்காக? என்ன நான் ஒரு ஆளா, என்னை கௌரவமிக்க ஒரு நபராக என்னை காட்டுவதற்காகவா? ஒருவேளை இதெல்லாம் இருக்கலாம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், அதெல்லாம் ஒருவேளை கர்த்தர் உருவாக்கும் போது இருக்கலாம். ஆனால் முடிவான ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, என் பிள்ளை என்னை வெளிப்படுத்த வேண்டும், அவன் என் சாயலை வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்கு எந்த காரியத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு தெரியுமா, நமக்கு ஒரு சில பலவீனத்தை கொடுத்து கூட நம்மை கர்த்தர் உருவாக்கலாம். நம்ம நினச்ச கூட 1 லட்சம் ரூபாவோ 2 லட்சம் ரூபாவோ இல்லாட்டி 1 கோடியை கொடுத்து தான் கர்த்தரை உருவாக்கணும். ஒருவேளை அப்படி தரலாம், அது ஒரு பார்ட், அது ஒரு பகுதி. ஒரு சில பலவீனத்தை கொடுத்து உருவாக்கலாம். ஒரு சில நேரத்தில் அடிமையாக நம்ம விற்கப்படுவோம். யோசேப்பை அவன் சகோதரர்கள் அவன் துணிமணியெல்லாம் கழட்டிட்டு 20 வெள்ளி காசுக்கு விட்டாங்களே, அவன் இப்போ எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறானே. கர்த்தர் அப்படி கூட உருவாக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம உருவாக்குவதற்காக கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு குறிப்பிட்ட நபரை வைத்து கர்த்தர் நம்மை உருவாக்குவாரு. அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. பலவீனத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை உருவாக்க முடியும். ஆண்டவருடைய ட்ரைனிங் அந்த மெத்தட்லாம் பார்த்தீங்க சொன்னால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம நினைக்கக்கூடாது, இங்கே போனால் நான் நல்லா இருந்திருப்பேன், இங்கே இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன், நான் நினச்ச மாதிரி இந்த இடம் அமைந்திருக்கோம். இல்லை, ஆண்டோடைய திட்டம், அவருடைய தீர்மானம். அவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும். நம்ம யோசிப்பது தான் நடக்கணும் அப்படின்ற அந்த சிந்தையை நாம் எப்போது வைத்திருக்கவே கூடாது. நான் நினைச்சபடி தான் நடக்கணும், அது மிக தவறான எண்ணம். உலகம் அதை ஏற்றுக்க, என்ன இதில் என்னங்க தப்பு இருக்குது, நான் நினைச்சத நான் செய்யறதுல ஏதாவது தப்பு இருக்குதா, நான் நினைக்கிறத நான் அனுபவிப்பதில் அதில் ஏதாயிலும் தவறு இருக்குதா, அது சரிதானே, நான் விரும்புறதை தானே நான் செய்ய முடியும், அதுதானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி அல்ல. எப்போ நான் கர்த்தருடைய கண்ட்ரோலில் வந்துட்டேனோ, என் சித்தம் அல்ல பிதாவே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே அந்த லெவலுக்கு வந்துடணும். கர்த்தரால் உருவாக்கப்படுகிறவர்கள் சொல்வாங்க, டாடி என் விருப்பம் இல்லைப்பா, என் சித்தம் இல்லைப்பா, என் ஆசை இல்லைப்பா, உம்முடைய விருப்பத்திற்கு நான் என்னை அடிபணிகிறேன், உம்முடைய சித்தத்துக்கு என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய விருப்பத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து யார் காத்திருக்கிறார்களோ அந்த மண்ணான அந்த நபரை சிறந்த குயவனாகி ஆண்டவர் சிறப்பான ஒரு பாத்திரமா, விசேஷித்த பாத்திரமா அவர் உருவாக்க வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. என் விருப்பமே வேணாப்பா, நான் இப்போ உங்க கையில் இருக்கிறதான களிமண் ஆண்டவரே, இந்த மண்ணுக்கு என்னப்பா திட்டம், இந்த மண்ணுக்கு என்னப்பா யோசனை, இந்த மண்ணுக்கு என்னப்பா விருப்பம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது, எனக்கு சொல்லி ஒரு சில காரியத்தை நான் வைத்திருக்கிறேன், ஏன் யோசனை என் எண்ணம் என்னவோ அதுவே நடக்கணும். நான் சொல்லணும், இது ரொம்ப ஓவர். மண்ணு யோசிப்பது ரொம்பவும் ஓவர். மண்ணெல்லாம் யோசிக்க கூடாது. மண் என்ன சொல்லணும், நம்ம அப்படி யோசிக்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, நான் மண் என்று நினைவு கூறுகிறார். இந்த மண் என்னெல்லாம் யோசிக்கிறது. சில நேரத்தில்
மண் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணிக்குது, மண் எவ்வளோ நம்ம சென்னை பாஷையில் சொல்ல ரொம்ப பீத்திக்குது. எது? மண். ஆண்டு பார்க்குற, நீ மண்ணு, ஆனால் உன்னை என் கண்ணா வச்சு பார்க்குறேன், நீ ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுற, நீ ரொம்பவும் ஓவராக திங்க் பண்ணாதப்பா. நான் சொல்லணும் எப்பவுமே, ஆண்டவரே களிமண்ணான என்னை கண்ணோக்கி பார்த்திடுமே. நான் களிமண்ணுப்பா, நான் உங்கள் கையில் இருக்கிறேன். உங்கள் விரல் என்னை எப்படி வடிவமைக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ, அப்போ உங்கள் கையை வச்சு என்ன உங்கள் கையில் எடுத்துட்டீங்களே, அதுவே நான் செய்த பெரிய பாக்கியம்ப்பா. அல்லேலூயா. என்ன கீழே கிடந்ததான என்ன உங்க கையில் அப்படியே அள்ளி அப்படியே எடுத்துட்டீங்களே, அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். நீங்க தொட்டுட்டீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதம். அது போதும். அப்பா கையில வந்துட்டோமா, அப்பா கையில வந்துட்டோமா, அதுவே போதுமானது, அதுவே போதுமானது. நான் அப்பா கிட்ட வந்துட்டேன். இனிமே ஆண்டவர் அவருக்கு தெரியும், இந்த களிமண்ணை அது டம்ளரை உருவாக்கணுமா, சொம்பா உருவாக்கணுமா, பாத்திரமா உருவாக்கணுமா, அல்லது ஃப்ளவர் வாஷா உருவாக்கணுமா, he knows everything. எல்லாமே அவருக்கு தெரியும். நான் மண்ணு, நான் அமைதியா இருக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அப்பா நான் அமைதியா இருக்கிறேன்ப்பா. நீங்க எப்படியெல்லாம் என்னை வணைய விரும்புறீங்களோ, நீங்க பர்ஃபெக்ட் காட், நீங்க சிறந்த தெய்வம், நீங்க அப்பா உங்ககிட்ட எதுவுமே குறையில்லப்பா. அப்ப என்னையும் குறைவில்லாத அளவிற்கு என்னை உருவாக்க உமால முடியும்ப்பா. கையை தட்டி அப்பாவுக்கு தோத்துறேன். அந்த மண்ணை கையில் எடுத்து சொல்றாரு, நீ என் சொந்தம். தங்கத்தை எடுத்து இல்லம்மா, வைரத்தை எடுத்து இல்லம்மா, மண்ணாகி நம்மை கையில் எடுத்துட்டு சொல்ற, நீ என் சொந்தம், நீ என் செல்லம், என் பட்டு. ஹல்லேலூயா. ஆனா இந்த மண்ணு நினைக்குது, என்னை இப்படி வைங்க, என்னை அங்க வைங்க, என்னை இப்படி உருவாக்குங்க, என்னை அப்படி செய்யுங்க, நான் இப்படி இருக்கணும்னு விரும்புறேன். இந்த மண் என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். நம்ம சைலண்டாக நம்ம இருந்தோம்னா நம்மளை ரொம்ப ஸ்பெஷலான வெசலா, எப்படி 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 ஸ்பெஷலான வெசலா அப்பா உருவாக்க வல்லவரா இருக்காரு. அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை மண்ணை எடுக்கும் பொழுதே ஒரு பிளானோட தான் எடுக்கிறாரு. மண்ணை எடுக்கும் பொழுதே ஒரு பிளான் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது. இந்த மைதா மாவோ இல்லாட்டி கோதுமை மாவோ இந்த உணவு பதார்த்தங்களை செய்வதற்காக நிறைய பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இந்த விசேஷ நாட்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் நிறைய பலகாரங்களை எண்ணெயில் பொரித்து எடுப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னெல்லாம் பொரித்து எடுப்பாங்க? நீங்கள் ஒருவேளை செய்யாமல் இருக்கலாம், ஒரு செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு சில இந்த நாட்களில் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் வீட்டிலேயே சமைச்சது பாஸ்டர், இது நாங்களே இதை பொரித்தோம், நாங்கள் இதை செய்தோம். அந்த மாவை எடுக்கும் பொழுதே நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னல நீங்கள் சொல்லணும் சொல்லி என்னெல்லாம் செய்வாங்க? கலகலா எனக்கு ரொம்ப பிடிச்சது. கலகலா அது சில பேர் சாஃப்டாக செஞ்சிடறாங்க. சாஃப்ட் இருக்கக்கூடாது. கலகலன்னாவே போட்டு அதை மெல்லணும், நல்லா கரகரகரன்னு ஆகணும். அப்படி தான் சில பேர் இப்போ வர கலகலெல்லாம் ரொம்ப மென்மையாக சாஃப்டாகிடுது. சில பேருக்கு அது பல்லு ஒரு வேளை கஷ்டமாக இருந்தாக்கா அது நல்லா இருக்கும். ஓகே, கலகலா. அச்சு முறுக்குன்னு சொல்கிறது வந்து நம்ம சென்னையில் ரோஸ் கொக்கி அப்படின்னு சொல்கிறாங்க, அது பேர் அச்சு முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சோமாசு, முறுக்கு, அதிரசம். என்ன பிரியா எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதா? எங்கே பாஸ்டர் சொல்லிடுறாங்களே பாஸ்டர், அந்த 38 வருஷமாக ஒருத்தர் தான் சொல்கிறேன், நான் போகிறதுக்குள்ளே வேற ஒருத்தர் என்ன பண்ணிடுறான். சரி ஓகே, இவன் நிறைய விஷயம் இருக்குல்ல. சரி, அதையும் தாண்டி ஹோட்டலில் என்ன செய்கிறாங்க? டாக்டர் சாப்பிடாதீங்க, இது உடம்புக்கு கேடுனா கூட அதான் வாங்கி சாப்பிடுவோம். பரோட்டா, இதே தான் மைதா, இதே தான் கோதுமை, இதே தான். அப்போது அந்த மாவை எடுக்கும் பொழுது அந்த செய்கிற அந்த
நபர்கள் இது ரோஸ் கோக்கியா செய்யணுமா, அதிரசமாக செய்யணுமா, இதை நம்ம பரோட்டா சுடணுமா, இல்லாட்டி இது தோசையாக ஊற்றணுமா, ஏதோ ஒரு பிளான் இருக்குமா இருக்காதா? அந்த மாவு எடுக்கும் போது பிளான் இருக்குதுல்ல, அதே போல கர்த்தர் கையில் அந்த மண்ணை எடுக்கும் பொழுது அவருடைய மனதில் சிறப்பான ஒரு யோசனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தான் செய்வாருமா. இதுக்காக எடுத்துட்டு வேற ஒன்று செய்ய மாட்டார். சில பேர் சொல்லுவாங்க, நான் இதை செய்யலான்னு போனேன், இந்த குழம்பு தான் வைக்கலான்னு போனேன், திடீர்னு வேற குழம்பு, காரக்குழம்பு செய்யலான்னு பார்த்தேன், திடீர்னு கருவாடு பார்த்தா கருவாடை போட்டு என்ன குழம்பு மாற்றிடுவாங்க. தில் மீனுமான்னு வித்துட்டு வந்தானா மீனை போட்டு என்ன குழம்பு ஆயிடுச்சுங்க. செய்ய போனது ஒன்று, அப்பா நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது, மாற்றவே மாட்டார். என்ன நோக்கத்தோடு அந்த மண்ணை கையில் அள்ளி எடுத்தாரோ, அழகான கரத்தில் அந்த மண்ணை எடுத்தாரோ, அந்த மண்ணை எப்படி உருவாக்கணும்னு தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அடைத்திருக்கிறா. கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. நம்ம எடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே, லிசன் ஒன் திங், ஒரு ரோஸ் கோக்கியோ ஒரு தோசையோ அல்லது அச்சு முறுக்கு இல்லாட்டி சோமாசம் ஏதோ ஒரு சொல்றீங்கல்ல, அதை செய்வதற்கு மாவை எடுத்துட்டு யோசிப்பாங்களா, மனதில் அந்த முறுக்கை நினைச்சிட்டு முறுக்கு சுடலாம்னு சொல்லிட்டு அந்த மாவு எடுப்பாங்களா? முதல்ல எது வரும்? முதல் ஐடியா தான் வரும். முதல் என்ன வரும்? திட்டம் வரும். அதுக்கப்புறம் தான். அதே போல நம்முடைய ஆண்டவர் கூட யோசனை வச்சுட்டாரு, திட்டத்தை வச்சுட்டாரு, தரிசனத்தை வச்சுட்டாரு. அதை வச்சுதான் மண்ணாகி நம்மை கீழே இருந்து எடுத்தார், பாவ சேற்றில் இருந்து. ஹல்லேலூயா. உருவாக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். பாஸ்டர் எப்போ பாஸ்டர், எந்த மாசம் பாஸ்டர் முடியும், எந்த டேட் பாஸ்டர் இது ஃபுல்ஃபில் ஆயிடும்? முடியவே முடியாதுமா. இந்த பூமியில் கடைசி டச்சிங் எது தெரியுமா? ஒரு நிமிஷத்தில், ஒரு இமை பொழுதுல அந்த டச்சப்லாம் பண்ணி அங்கே கொண்டு போயிடுவார். ஃபைனல் டச்சப் எது தெரியுமா? அவருடைய வருகை. அது வரைக்கும் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது வரைக்கும் அந்த ப்ராசஸ், அது வரைக்கும் அந்த உருவாக்குற பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். உருவாக்குற பணி எந்த காலகட்டத்திலையும் இந்த பூமியில முடியாது. இந்த பூமியில உருவாக்கும் பணி நிறைவடையாது. அது உருவாக்கி கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் பயன்படுத்துவார். உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் உபயோகப்படுத்துவார். இந்த பூமியில் என்னன்னா, ஒரு சில காரியத்தை உருவாக்கி கடைசி முடிச்ச பிறகுதான் அது என்ன பண்ணப்படும், பயன்பாட்டுக்கு வரும். ஒரு காரை உற்பத்தி பண்ணுறாங்களா, பஸ்ஸை உற்பத்தி பண்ணுறாங்களா, ஃப்ரிட்ஜை உற்பத்தி பண்ணுறாங்களா, ஏதோ ஒன்று உற்பத்தி ஆக்குறாங்களா, அதை செய்து எல்லாம் முழுசாக கம்ப்ளீட்டான பிறகுதான் இது இனிமேல் பயன்படுவதற்கு செலக்டடாக இருக்குது, குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை கடையில் விற்பாங்க, இல்லை வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம், எல்லாம் பயன்படுத்துவோம். ஆனால் ஆண்டவர் உருவாக்கும் பொழுது விசேஷமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருவாக்கப்படுகிற அந்த காலகட்டத்திலேயே கர்த்தர் உபயோகப்படுத்தவும் செய்வார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உருவாக்கும் பொழுதே சிறப்பான பாத்திரமா, விசேஷித்த பாத்திரமா உபயோகப்படுத்தவும் செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய செயலே வேறமா. நம்ம மனுஷன் யோசிக்கிற மாதிரி யோசிக்க கூடாது. ஆண்டவருடைய செயல்பாடே வித்தியாசமானது, வேறுபட்டது. ஆண்டவர் ஒரு பக்கம் அந்த உருவாக்குறதான பணி போயிட்டே இருக்கும் பொழுது உருவாக்கப்படுகிறது பாத்திரம் பயன்பட்டு கொண்டிருக்கும். வெரி ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப சிறப்பானது நம்முடைய ஆண்டவருடைய அந்த உருவாக்குற தன்மை. நீங்கள் ரோமர் புத்தகத்தை திருப்பணும், 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்து அந்த மண்ணில் இருந்து அப்படியே எடுத்து கையில் வச்சிருக்கிறாரோ அவர்களை தம்முடைய குமாரன், யார்ப்பா குமாரன், யார்ப்பா? அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக இருப்பது தான் அந்த உருவாக்கப்படுவதனுடைய தாற்பயமே. நம்ம உருவாக்குறாரு எதுக்காக? நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் எதற்காக என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். லிசன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த குமாரனாகிய இயேசுவின் சாயல் என் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காக கர்த்தரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
அதுதான் பர்பஸே, அதுதான் நோக்கமே, அதுதான். வேற நோக்கமே கிடையாது, வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஒரே நோக்கம்தான், ஒரே ஒரு நோக்கம்தான், ஒரே திட்டம் தான். என்ன திட்டம்? எப்படியாச்சும் இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த குடும்பம், இந்த திருச்சபை இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். கையை மேல உயர்த்தி அப்படிப்பட்ட இந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் கரத்தை உயர்த்தி தோத்திரம் பண்ணுவோமா தேவ பிள்ளைகளே? நல்ல வாயை திறந்துல தோத்திரம் சொல்லணும். பிரைசிங் ஜீசஸ், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படி இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது, இந்த வேலை போயிட்டே இருக்கிறது. உருவாக்கும் பணி, உருவாக்கும் படலம் சென்று கொண்டே இருக்கு. கர்த்தர் அழகா உருவாக்கி கொண்டே இருக்கிறார். உருவாக்கி கொண்டு இருக்க சிறப்பான ஒரு பாத்திரமா அது உருவாக்கி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன பாஸ்டர் அதிர்ச்சி? என்ன பாஸ்டர் அதிர்ச்சி? நீங்க பாருங்க, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்துக்கு வந்துருங்க. எரேமியா 18. அந்த குயவன் அப்படியே அழகாக வணைந்து கொண்டே இருக்கிறாரா. ஏற்கனவே தரிசனம் உருவாக்கி விட்டது. தரிசனம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கும், எப்பவுமே அதுதான் ஃபர்ஸ்ட், ஆரம்பமே அதுதான், அதுவும் ஆரிஜின் என்று சொல்வார்கள், அதுதான் ஆரம்பம். அது ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா உருவாக்கணும், இப்படிப்பட்ட விசேஷித்த நிலையில உருவாக்கணும், இந்த கலர்ல உருவாக்கணும், இந்த ஷேப்ல உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை கையில் எடுத்து அப்படியே கர்த்தர் வைத்து கொண்டே இருக்கிறாரா. உருவாக்கி கொண்டே இருக்கும் பொழுது வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே. இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. வாசித்து கொண்டே இருக்கிறேன், வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது என்னவா, இல்ல இல்ல இல்ல, அவன் கையில. யார் கையில? யார் கையில இருக்கிறோம்? நம்ம குயவன் கையில இருக்கிறோம். நீ நிறைய பேருக்கு பெரிய விஷயம், நான் ஆண்டுகிட்ட வந்துட்டேன், நான் அவருடைய அண்டர்ல இருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையா மாறிட்டேன், இப்போ அவர் என்னை முழுதுமா என்னை அவருடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? இப்ப ஏன் இந்த தடுமாற்றம்? இப்ப ஏன் இந்த அவமானம்? ஏன் இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் அல்லவா இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை. அப்ப ஏன் இந்த பிரச்சனை வருது? வார்த்தை சொல்றது, அவன் கையில கெட்டு போயிற்று. என்னப்பா அந்த குயவனாகிய கர்த்தருடைய கையில நான் இருக்கிறேன். எப்படி இது சாத்தியமா? இது முடியுமா? இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கலாம்? அவர் கையில வந்துட்ட பிறகு, அவர்கிட்ட வந்த பிறகு எல்லாம் சிறப்பாக இருக்கணும்ல, எல்லாம் சரியா இருக்கணும்ல. எப்படி இப்படி வந்தது? எப்படி இப்படி கெட்டு போச்சு? ஏன் இந்த பலவீனம் வந்தது? ஏன் இந்த பாழாக்குதல் வந்தது? ஏன் இந்த அவமானம் வந்தது? நிறைய கேள்விகள், நிறைய கேள்விகள். சரி, இப்போ ஒரு கொஸ்டின், நல்ல கவனமா என்ன பார்க்கணும். குயவனுடைய கையில இருக்கும் பொழுது, குயவனுடைய கையில மண்ணாகி நான் இருக்கும் பொழுது அது கெட்டு போயிருச்சு, உடைஞ்சு போயிருச்சு. அந்த பாத்திரம் சரியான வடிவத்துக்கு வர மாட்டேங்குது, உடையுது. எல்லாம் சரியா வந்துருச்சு. மேல வந்த பிறகு அந்த கழுத்து பகுதி ஒண்ணு இருக்கு பாருங்க, வளைவா, அது உடையுது, வர மாட்டேங்குது. குயவன் மேல ஃபால்ட்டா, மண்ணு மேல ஃபால்ட்டா? எதுல குறை? குயவன் கிட்ட குறையா, இல்லாட்டி குயவன் கையில் இருக்கிறதான மண்ணு மேல குறையா? இது இவ்வளோ லேட்டா சொல்றது பெரிய தப்பு. நீங்க யோசிக்கவே கூடாது. குயவன் கிட்ட ஃபால்ட் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அவர் சிறந்தவர், அவர் வல்லவர், அவர்கிட்ட எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. அந்த மண்ணு கெட்டு போகுது, சரியா பாத்திரமா வர மாட்டேங்குது, சரியான கலர்ல வரல, சரியான ஷேப்ல வரல. அவர் யோசிக்கிற மாதிரி, அந்த குயவன் யோசிக்கிற மாதிரி இந்த மண்ணு வர காரணம் குயவன் அல்ல, மண்ணு கிட்ட தான் ஏதோ பிரச்சனை. சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட பிரச்சனை இல்ல. வெக்கப்படாம தைரியமா அறிக்கையிடுங்க, கர்த்தர்கிட்ட எந்த விதமான குறையும் இல்லை, ஃபால்ட்டே கிடையாது. ஃபால்ட் எல்லாம், வீக்னஸ் எல்லாம், பழுதானதெல்லாம் நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, என்கிட்ட தான் இருக்கு. நான் சரியாயிட்டேனா எல்லாம் சரியாயிடும். கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மண்ணாகி என்கிட்ட தான் ப்ராப்ளம். இன்னைக்கு நான் ரொம்ப வேகமா இன்னும் கொஞ்சம் உள்ள அப்படியே கொஞ்சம் நகர்ந்து உள்ள போறோம் சத்தியத்துக்குள்ள. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, என் அன்பான தெய்வ மக்களே, நீங்க பார்க்கணும்,
ஆண்டவர் ஒரு மண்ணாக இருந்ததான ஒரு பிரயோஜனம் இல்லாத காரியத்தை பார்க்குறாரு. அது எங்கே இருக்குதுன்னா பாபிலோனில் இருக்கிற மண். எங்கே இருக்கிற மண்? பாபிலோனில் இருக்கிற மண். அந்த மண்ணு பேர் ஆபிராம். என்னதுங்க? என்ன ராம்ங்க? ராம் ராம் ஆபிராம். அங்கேருந்து வந்தது தான் இந்த ராம் எல்லாம். பிரியமா, இந்த ஆபிராம் அது எங்கே இருக்குது? இந்த மண் பாபிலோனில் இருக்கிறது. பாபிலோனில் இருக்கிறது. ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த மண்ணை நம்ம எப்படியாச்சும் உருவாக்கலாம் அப்படி சொல்லி இந்த மண் அப்படியே அள்ளுகிறார். அள்ளி ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல இருந்து நான் உன்னை உருவாக்க போறேன், நீ கிளம்பி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படி சொல்லி ஆண்டவர் அந்த ஊர் என்ற தேசத்துல மெசொபொத்தாமியாவில், இதை குறித்து நீங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வாசிக்க முடியும். அங்கே ஸ்தேவான் ரொம்ப அழகாக இதை குறித்து விவரிப்பார். ஆகவே அங்கே இப்போ போய் நம்ம திரும்ப இங்கே ஆதியாகத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, நேரம் போயிடும். அதனால் நான் சீக்கிரமாக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நேரம் இருக்குமானா அந்த பகுதி நீங்கள் வாசித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் மெசொபொத்தாமில் இருக்கும் பொழுதே ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய அப்பா, அவங்க சித்தப்பாமாருங்க எல்லாம் சேர்ந்து அவங்க வர்றாங்க. வந்து கொண்டே இருக்கும் பொழுது இப்போ என்ன நடக்கிறது? நீங்கள் வசனத்துக்கு போகிறணும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம். உரத்த சத்தமா, தேராக தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் லோத்தையும் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணம் சொன்னா பாபிலோன் அர்த்தம். கல்தேயர்னாவே பாபிலோன். கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என்ன பண்ணா? புறப்பட்டான். அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆண்டவர் உருவாக்குவதற்கு நம்ம சில நேரத்தை பிரயாணம் பண்ண சொல்லுவார், சில நேரத்தை ஜெபிக்க சொல்லுவார், சில நேரத்தை ஆராதிக்க சொல்லுவார், சில நேரத்தில் இந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வா என்று சொல்லுவார். நம்மை உருவாக்குகிறதான அந்த பயணத்தில், அந்த பணியில் நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கென்று அந்த என்ன சொல்றது அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு வைப்பார். ஆண்டவர் சொல்றார், கிளம்பி போங்கப்பா சொல்லி அப்படியே கிளம்பி வராங்க. ஆனால் அந்த கடைசி 2 வார்த்தை, 2 வாக்கியம் இருக்கு பாருங்க. அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லணும், அங்கே இருந்து விட்டார்கள். இன்னும் கூட கொஞ்சம் சத்த வால்யூம். அங்கே இருந்து விட்டார்கள். எங்க? அதுதான் பிரச்சனை. கானான் தேசத்துக்கு போகணும். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகணும். அங்க போனாதான் ஆண்டவருடைய மற்றும் அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போக முடியும். அடுத்த நிலைக்கு நேராக அவங்களை கர்த்தர் கொண்டு போவார். அடுத்த கட்ட நிலையின் ஆசீர்வாதத்தை அவங்களை காண செய்வார். எல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க அப்படியே வந்துட்டே இருக்கும் பொழுது, குயவன் அப்படியே உருவாக்கி கொண்டே இருக்கும் பொழுது, இந்த மண் என்ன பண்ணுது? ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுது. மண் என்ன பண்ணுதுங்க? ஸ்டாப் ஆயிருது. எங்க ஸ்டாப் ஆகுது? ஆரான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்தம் வரமாட்டேங்குது பிரதர். பிரதர்னு கேட்டேன், சத்தம் வரமாட்டேங்குது. பிரதர்ஸ் மட்டும் சத்தமா சொல்லுங்க. சகோதரர்கள், நம்ம சகோதரருடைய வாய்ஸ்லாம் அவ்வளோ சாஃப்டா இருக்குதுங்க. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த ஆரான் என்பதுக்கு என்னன்னு சொன்னா வெது வெதுப்பான அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். லேசாக வறுக்கப்பட்ட, லேசாக வறுக்கப்பட்ட அப்படின்னா என்ன? வாட்டப்பட்ட, உலர்த்தப்பட்ட, இப்படிலாம் அர்த்தம் இருக்குது அதற்கு. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதமா, கொஞ்சம் சுகமா. இந்த ரொம்ப குளிர் காலத்தில் இந்த நெருப்புலாம் போட்டுட்டு அங்கே போய் அங்கே பக்கத்தில் போனால் எப்படி இருக்கும்? அது போல் கொஞ்சம் வெதுன்னு என்னங்க பார்க்குறீங்களா? கொஞ்சம் அப்படியே வெதுப்பா, அப்படியே கொஞ்சம் ரொம்ப சூடெல்லாம் கிடையாது, ரொம்பவும் குளிச்சு கிடையாது. அப்படியே ஆனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் என் வாயிலிருந்து உன்னை என்ன பண்ணிடுவேன்? கொஞ்சம் அப்படியே இதமா இருக்குது. ஸ்டாப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இருந்துட்டு போகலாம் சொல்லி பிரயாணத்தில் அப்படியே ஆறாங்கிட்ட வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. இன்னைக்கு மண்ணு கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் நம்மை சரியாக உருவாக்க முடியாமல் போனதுக்கான காரணம், ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஏதோ ஒரு ஆரான் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறது. கர்த்தரோடு கூட நாம் பண்ண வேண்டிய பயணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. எல்லாம் என் கூட சேர்ந்து வலகரத்தை உயர்த்தி சொல்லணும். கர்த்தரோடு கூட இணைந்து இசைந்து பயணித்து கொண்டிருக்கிறதான என்னை சில ஆரான் அப்படிதான் போட்டிருக்கோம். என்ன ஊருமா அது? சில ஆரான் என்னை தடுத்து விட்டது. ஆமென். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஆரானை கண்டுபிடிக்கணும். ஆரான் ஒருவேளை ஃபேஸ்புக்கா இருக்கலாம், ஆரான் ஒருவேளை நம்ம கட்டில இருக்கலாம். ஆரான் நம்முடைய கட்டில். அதான் ஜெபிக்க விடாது. படுத்துக்கோ 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 படுத்துக்கோ. சில நேரத்தில் ஆரான் நம்ம டிவியா இருக்கலாம், சில நேரத்தில் ஆரான் நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், சில நேரத்தில் நம்முடைய ஆரான் நம்முடைய சோசியல் மீடியால ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். சிகரெட்டா இருக்கலாம், பாக்கா இருக்கலாம், ஆன்சா இருக்கலாம், சாராயமா இருக்கலாம், ஊர்கதையா இருக்கலாம். ஏதோ ஒரு ஆரான். அதுக்கு பேர்லாம் ஆரான் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் அப்படியே வெது வெதுப்பா, கொஞ்சம் சுகமா, அப்படியே அப்படியே லைத்து போற மாதிரி இருக்கும். லைத்து போற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதில் நமக்கு கிடைச்சிடும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். அது என்ன பண்ணணும்னா, நம்மை ஆரானாக அது இருந்து அப்படியே போகாத, தேவ திட்டத்தை நீ செய்யாத, அவர் கையிலேன்னு இருக்கலாம், அவர் உன்னை அழகா உருவாக்கி கொண்டிருக்கலாம். ஆனா இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்குது, இதை விட்டுட்டு போகலான்னு பாக்குறிய, தெளில ஒரு ஆரானா மாறிடுவா. பத்சேபாள் ஒரு ஆரானா மாறிடுவா. பன்றி கூட்டம் இளைய மகனுக்கு ஒரு ஆரானா இருக்கும். அது சாப்பிடுறதான தவிடு ஒரு ஆரானா இடம். இந்த சத்தியம் கொஞ்சம் நல்லா விளங்கி கொண்டதான் உங்களுக்கு புரியும். எல்லாருக்கும் புரியாது, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு புரிய செய்வாராக. ஆரான குறித்து ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்மை சிறந்த ஒரு பாத்திரமாய் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த நிலையில இது தேவ திட்டத்தை குலைத்து போட்டுவிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நீங்க இதை குறித்து நீங்க பார்க்கணும்னா 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் நீங்க வசனத்துக்கு போங்க 5ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆபிராம் தன் மனைவியாக சாராயையும் குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த, எங்க சவதரிக்கிறாங்க? நிறைய வருமானம் கிடைக்குது, நிறைய ஆட்கள் கிடைக்கிறாங்க, புது புது சொந்தம்லாம் கிடைக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு. அவங்கவுங்க விருந்து கூப்பிடுறாங்க. திடீர்னு பார்த்தவர் இப்போ சொந்தமாயிட்டு இப்போ மச்சான்றாரு, மாமான்றாங்க, நாளைக்கு எங்கள் வீட்டில் விருந்து நிகழ்ச்சி வந்துருன்றாங்க. வா, எதுக்கும் காணாரு. இங்கே போகிற வழியிலேயே நல்லதானே இருக்குது. ஊர் என்ற அந்த பாபிலோன்ல இருந்து ஆண்டவர் அந்த கானானுக்கு போக சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆரான் நடுவில் இருக்குதே, இதுவே இன்ட்ரெஸ்டாக இருக்குதே, வெது வெதுப்பாக இருக்குதே, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதே. இங்கே கொஞ்சம் தங்கிட்டு அப்படியே ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸ்டே பண்ணி அவங்க அப்பா தேர என்ன பண்ணிட்டாருங்க, செத்துட்டாரு. எங்க அடக்க ஆராதனை? ஆரான்ல அடக்க ஆராதனை. தினந்தோறும் கல்லறை திருநாள் வருது. அங்கேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் இன்னும் கூட்டம் நடக்குதுங்க. ஆறுதல் கூட்டம் நடக்குது. நல்லா இருக்கு. ஆண்டோடைய அந்த பணி முழுமை அடையாம போயிடும். காரணம் குயவன் அல்ல, மண்ணாகிய நான் ஏதோ ஒரு ஆரான்ல மாட்டிட்டு இருக்கேன். பக்கத்துல கேளுங்க, எந்த ஆரான்ல நீங்க சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த நாளில ஆரானை விட்டு வெளியே வாங்க. அந்த ஆரான்ல தங்கிட்டாங்களா 11ஆம் அதிகாரத்தில். இப்போ 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வரும்போது ஆண்டு சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நிக்காத, இங்க ஆரான்ல இருக்காத. இது நான் காண்பித்த இடம் அல்ல. வெளியே போயிடுப்பா, வெளியே போயிடுப்பா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆரான் எது என்று கண்டுபிடித்து நீங்க நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா சிறந்த ஒரு பாத்திரமா நல்ல குயவன் நம்மை உருவாக்க வல்லவராக இருக்கிறார்.